தனுசு பேராபத்து விலகிடுச்சு. என்னங்க பேராபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷனே வேணாம் சொல்றேன். அதாவது 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அடிக்க போற ஜாக்பாட்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா ரொம்ப பெருமையா சொல்றேனே, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தனுசு பேராபத்து விலகிடுச்சு. என்னங்க பேராபத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஷனே வேணாம் சொல்றேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சேனல்ல தான் உங்களுக்கு ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் அடுத்த கொஞ்சம் மாசத்துலயே உங்களுக்கு உச்சமாக போறாரு. அதாவது 12 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அடிக்க போற ஜாக்பாட்னு தான் நான் சொல்லுவேன். என்னடா ரொம்ப பெருமையா சொல்றேனே, எங்க வாழ்க்கையில நாங்க ஊசலாடுறது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்க வருவீங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் தான் பாக்யாதிபதி, சுகஸ்தானாதிபதி. அது மட்டும் இல்லாம உங்க ராசிநாதன் இப்ப 7ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் மாசத்துல 8ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நிறைய நல்லது நடக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கிரக நிலைகள் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசியில இருந்து 3ஆம் வீட்டுல இப்ப புதன், ராகு, செவ்வாய். இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த தைரிய வீரிய ஸ்தானம், உங்க முயற்சி ஸ்தானத்துலதான் கடந்த பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா கிரகண தோஷமானது ஏற்பட்டுச்சு, காலசர்ப்ப தோஷம். இந்த காலசர்ப்ப தோஷமானது இந்த ராகு, சந்திரன், சூரியன் இதுக்கு இடையில நடக்கக்கூடிய ஒரு தோஷம். இந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. 17ஆம் தேதி பிப்ரவரி 17ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுடைய ராசியில இருந்து 4ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்காரு. சனி, சுக்கிரன், சூரியன். ஸோ இந்த 3 கிரகங்கள் உங்க ராசியில இருந்து 4ஆம் வீட்டுல அமர்ந்திருக்காங்க. உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 7ஆம் வீட்டுல இருக்காரு. சரிங்க, என்ன மாதிரி இருக்க போகுது, எங்களோட வாழ்க்கையில கரியர் எப்படி இருக்க போகுது, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது, இல்லை எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், என்னென்னலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா கரியரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மையானவங்க தான் நான் சொல்லுவேன். தனுசு அப்படின்னாலே இது குருவோட ஒரு ராசி. உங்களுக்கு தெரியும், குருவோடைய நெருப்பு தத்துவ ராசி நிறைய இருக்குங்க. நீர், நெருப்பு, காற்று, பூமி, இந்த மாதிரி நிறைய ராசிகள் இருக்கு. அதுல தனுசு பாருங்க, இது ஒரு நெருப்பு தத்துவ ராசி. இந்த ராசியோட அதிபதி குரு பகவான். அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்கு இன்னொரு ஒரு சொந்த வீடும் இருக்கு குருக்கு. அது 4ஆம் இடம் சுகஸ்தானம். அது ஒரு நீர் தத்துவ ராசி. இந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. யாருக்கு நல்லா இருக்கும் இந்த மார்ச் மாதம்? வியாபாரம் பண்றவங்களுக்கா, கரியர்ல இருக்கவங்களுக்கா, இல்ல ஜாப் போறவங்களுக்கா நீங்க கேட்டீங்கன்னா வியாபாரம் பண்றவங்க இன்னுமே நல்லா இருக்கும். உங்க வியாபாரம் இன்னுமே பெருகும். குரு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த வீட்டை பெருக்குவாரு கண்டிப்பா. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுல அமர்ந்து உங்க ராசியை அவர் தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பா பெருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஏற்படும். புது புது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட். இப்ப நீங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட்டா யாரு கூடயா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வரப்போற மாதங்கள்ல பாத்தீங்கன்னா புது புது ஆட்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். ஏன்னா சனியோட தொடர்பு ஃபுல்லாவே உங்களுடைய ராசியில இருந்து 10ஆம் வீட்டுல இருக்கு. 4ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு. சனினாலே தொழில்காரகன் தான். உழைப்பு அப்படின்னாலே சனி. சோ சனி ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர், கீழ் வர்க்கத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனா சூரியன் மேல் வர்க்கத்தை சார்ந்தவர் அப்படின்னா சனி கீழ் வர்க்கத்தை சார்ந்தவர். அப்போ சனி மாதிரி ஒரு கோள் உங்க ராசியில இருந்து 10ஆம் வீடு தொடர்பு கொள்ளும் போது வேலை பளு கண்டிப்பா அதிகரிக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை பளு கண்டிப்பா அதிகரிக்கும். யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குரு சார்ந்து இருக்கவங்களுக்கு எல்லாம் எக்ஸலண்டா இருக்கும் இந்த மார்ச் மாதம். டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, அட்வைசரியா இருக்கவங்க, ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கவங்க, மார்க்கெட்டிங் துறையில இருக்கவங்க,
எல்லாருக்குமே வந்து இந்த மார்ச் மாதம் வந்து எக்ஸலண்டா இருக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா வியாபாரம் பண்றவங்க ரொம்பவே நல்லா இருக்கு. குரு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து பாருங்களேன், வக்ர நிலைமை இப்ப வந்து வக்ரமா இருக்காருங்க. அதாவது ஸ்லோவா நகர்ந்துட்டு இருக்காரு, மெதுவா போறாரு. அடுத்து இந்த ரெட்ரோகிரேஷன் எல்லாம் முடிஞ்சோடனே நேர்கதிக்கு போக ஆரம்பிப்பாரு. அப்பதான் வந்து பாருங்க உங்க லைஃப்ல ஒரு கிக் ஸ்டார்ட். நினைச்சதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வக்ர நிவர்த்தி முடிஞ்ச உடனே நேர்கதிக்கு போகும்போது கண்டிப்பா உங்க லைஃப் வந்து பழைய நிலைமைக்கு வரும். நீங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் நல்ல நிலைமைக்கு நீங்க போவீங்க. அடுத்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது இந்த மார்ச் மாதம்? எங்களுடைய மேரேஜ்க்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரு பலம் உங்களுக்கு இருக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் வீட்டுல இருக்காரு. ஸோ அவரு உங்க ராசியை தொடர்பு கொள்றாரு. அவரே உங்களுக்கு 4ஆம் அதிபதி. அம்மாவால் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்களோட ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். வீட்டுல ஒரு மன மகிழ்ச்சி சந்தோஷம் கண்டிப்பா இருக்கும். நல்ல காரியம் நடக்கும். இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க மேரேஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப தடையா இருக்கு அப்படின்னா, இப்ப குரு வக்கரமா இருக்காருல்ல, இந்த டைமை விட நீங்க ஏப்ரல் மே மேல பாருங்க, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்டா நகர்த்திடுவாரு. ஏன்னா குரு இப்ப அதிசார பயிற்சி மூலமா போறாரு. ரொம்ப வேகமா ரொம்ப ஃபாஸ்டா போறாரு. எப்பவுமே குரு வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு அப்படின்னா 1 வருஷம் அங்கதான் இருப்பாரு. ஆனா இந்த வாட்டி பாருங்களேன், குரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்காரு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 4 மாசம் வக்கரம் மாறாரு. திருப்பி 6 மாசம் போறாரு, 4 மாசம் வக்கரம். இப்படிதான் அவர் மாத்தி 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 போயிட்டு இருக்காரு. விளையாட்டு காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனா எனக்கு அப்படிதான் இருக்கு அவர் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா இது பலன்கள் அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் கிரகங்கள் அவங்க போற ஸ்பீடு பார்க்கும்போது அவ்வளவு பெரிய கிரகங்க அது. இந்த வான் மண்டலத்திலே வந்து பாத்தீங்கன்னா குரு அப்படின்றது, குரு ஜூபிட்டர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கோள். அந்த கோள் அவ்வளோ வேகமா நகருது அப்படின்னா அது ரிசல்ட்டுமே ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு குரு பகவான். அப்ப மேரேஜ் டக்குன்னு முடியும். உடனே பாருங்க டக்குன்னு முடியும். ஏப்ரல் மேல பாருங்க டக்குன்னு முடியும். குரு பலம் உங்களுக்கு இந்த 2026 முழுக்கவே இருக்கு. பாசிட்டிவான ரிசல்ட்டை கண்டிப்பா குரு கொடுப்பாரு. எஜுகேஷன் எப்படி இருக்க போகுது? படிப்பு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷன், அவங்க வேலை இல்லை படிச்சு முடிச்சோடனே நான் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மார்ச் மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? எங்க மன நிம்மதி மன சந்தோஷம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருந்து 5ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயம், எஜுகேஷன் எல்லாமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுடைய ராசியோடைய 5ஆம் இடத்தோட அதிபதி செவ்வாய் பகவான். அவர் இப்ப ராகுவோட இணைஞ்சிருக்கார், 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் அப்படின்றது உங்களோட முயற்சிகள் பத்தி சொல்லக்கூடிய ஒரு வீடு, உங்களுடைய தைரியத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வீடு. அப்ப தைரியமா நீங்க முயற்சிகள் எடுப்பீங்க. ஆனா ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவும் இருக்கணும். பேரண்ட்ஸ் பேச்சையும் நீங்க கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஏன்னா ராகு சில நேரம் மண்டையை குழப்பம், அதான் அதோட வேலை. ஸோ மண்டையை கண்டிப்பா குழப்பம். இருந்தாலும் குருவோட பார்வை கிடைச்சிருச்சு ராகுக்கு. ராகு தனித்து முடிவெடுக்கணும்னு நினைச்சாலும் கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால ஏதோ ஒரு கைடன்ஸ், அந்த கைடன்ஸ் உங்க பேரண்ட்ஸ் மூலமா வரும், டீச்சர்ஸ் மூலமா வரும், ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வரும். அந்த கைடன்ஸை கரெக்டா கேட்டீங்கன்னா லைஃப்ல பிடிச்சி வெளில வந்துடுவீங்க. அது படிப்பா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்து நீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா பண்ணலாம். இது ஒரு குருவோட ராசி. படிப்பு, எஜுகேஷன் அப்படின்றது எக்ஸலண்டாவே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இந்த மார்ச் மாதம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுனாலதான் அது கிடைக்கும். ஓகேங்களா? நல்லாவே இருக்குங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட உங்களோட மன நிம்மதி தைரியம் தான் உங்களை வந்து பெரிய பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்தி வந்து கொண்டு வரும். அது மட்டும் இல்லாம குரு பகவான் இயல்பாவே உங்களை காப்பாத்துவாரு. ஸோ உங்க பிரச்சனைகள்ல கண்டிப்பா ஒரு நிவர்த்தியை கொடுப்பாரு. குரு பகவானை அதிகமா வழிபடுங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ.